இங்கே திருமலிசை பக்கத்தில் ஒரு சைட் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். 14 ஏக்கர் ஓவராலாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது திருமலிசை சிக்னல்ல இருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில், அதாவது பெங்களூர் ஹைவேவில் 600 மீட்டரில் வந்துட்டு அந்த ஹைவேல இருந்து உள்ள இருக்கும். இந்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ லிமிட் உள்ளார உங்களுக்கு இந்த பிரைஸ் பட்ஜெட்ல பெங்களூர் ஹைவே மாதிரி என்ஹெச்ல இருந்து நியர்பையா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், சங்கீதா, கேஎஃப்சி மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே வித்தின் த லிமிட் உள்ளார, அதாவது ரொம்ப க்ளோசர்ல உங்களுக்கு இருக்கும். நாங்க ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த ஆஸ்பெக்ட்ல தான் பார்த்துட்டு தான் தென் இதை செலக்ட் பண்ணோம். நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் நியர்பை இருக்கான்னு பார்ப்பீங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் சிஎம்டிஏ லிமிட் உள்ளார, இது வந்து பூந்தமல்லியில இருந்து ரொம்ப க்ளோசர், திருமலிசை நியூ பஸ் ஸ்டாண்ட் மேல வருது இல்லைங்களா, அதுல இருந்து ரொம்ப பக்கத்துல வருது. இவிபி மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கான சினிமா தியேட்டர்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட்டுக்குள்ளாரையே குழந்தைங்களுக்குரிய ப்ராப்பர் பார்க் வரப்போகுது. மொத்த ப்ராப்பர்ட்டியும் காம்பவுண்ட் வால் பண்ணிட்டு இருக்கோம். 24/7 செக்யூரிட்டிஸ் இருக்க போறாங்க, சிசிடிவி கேமரா இருக்க போகுது. இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் அது சேஃபான லொகேஷனா இருக்கும். நாம இப்ப டெவலப்மெண்ட்லயும் பக்கா டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறோம். வாட்டர் லேகிங்ஸ்லாம் இங்க பாசிபிளே இல்லை. தென் செம்பரம்பாக்கம் வரைக்கும் இப்போ மெட்ரோ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மெட்ரோ ஒர்க் ஆல்ரெடி இன் ப்ராக்ரஸ். மெட்ரோ செம்பரம்பாக்கம் வரைக்கும் வந்துருச்சுன்னா செம்பரம்பாக்கத்துல இருந்து மவுண்ட் ரோட் நீங்க ½ an hourல ரீச் பண்ணிடலாம். மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப நியர்பைல ஒரு பக்கா ரெசிடென்சியல் லொகேஷன்னா அது இந்த ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லுவேன்.